மலையாள மூவிஸ்னாலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. அந்த லைனப்ல நம்ம பார்த்தோம்னா லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் மூவி தான் ஃபுட்டேஜ். மஞ்சு வாரியர், வைஷாக் நாயர், காயத்ரி அசோக் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ரிவ்யூவை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மூவியோட ரிவ்யூ ஏன் எஸ்பெஷலி நம்ம பண்றோம்னா, இதனோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜான்ரால தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. என்ன ஜான்ரா என்னன்றதை இந்த வீடியோல நம்ம நீட்டா பார்க்கலாம். ஃபுட்டேஜ் இந்த படத்தோட ஜான்ரா தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜான்ரா, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டெம்ப்ட் கூட நம்ம சொல்லலாம். ஜான்ராவோட நேம் வந்துட்டு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் சினிமேட்டிக் டெக்னிக்னு சொல்லப்படுது. இந்த சினிமேட்டிக் டெக்னிக் எதுக்காக இவங்க ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி மூவிஸ்லாம் நம்ம பார்க்குறப்போ எப்படி இருக்கும்னா, ஒரு இடத்துல கதை நடக்கிற இடத்துல வந்துட்டு அங்க இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க கையில கேமராஸை வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜ் வந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ இன்னொருத்தர் கிட்ட கிடைக்கிற மாதிரி அந்த ஃபுட்டேஜை வந்துட்டு இவர் எடிட் பண்ணி தெளிவா நம்மளுக்கு ஆடியன்ஸ்க்கு பிரசன்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மூவில காட்டுறப்ப எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்டே டிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி பிளேஸ்ல இந்த ஃபுட்டேஜ் எடுக்கப்பட்டது, இதுக்கப்புறம் லேட்டரா இந்த ஃபுட்டேஜ் வந்துட்டு எங்களுக்கு கிடைச்சது, அதை நாங்க வந்துட்டு படமா மாத்திருக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டெக்னிக் பேரு தான் வந்துட்டு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னு சொல்லப்படுது. ஸோ இந்த டெக்னிக் தான் இந்த படத்துலயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபுட்டேஜ் இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே நம்ம பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா ஒரு கப்புளோட லைஃபை அவங்க விளாக் பண்ற மாதிரி தான் கம்ப்ளீட்டா காட்டியிருப்பாங்க. லைக் சுத்தி இருக்க பீப்புளோட லைஃபையும் ரெக்கார்ட் பண்றதுல ரொம்ப கியூரியஸா இருக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் காட்டுவாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்போ அவங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கப்போ அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு மிஸ்டீரியஸான ஒரு லேடியை வந்துட்டு இவங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறப்போ அவங்க ஒரு மிஸ்டீரியஸான ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு அங்க ஒரு கிரைம் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க அதை ரெக்கார்ட் பண்ண போவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்களா, ஹீரோவும் ஹீரோயினும் நம்ம ஸ்பிளிட் ஆகிக்கிட்டு நீ அந்த பக்கம் போய் தேடு, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, அந்த மிஸ்டீரியஸான லேடியை ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க பாத்தீங்களா, அங்க வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு அவங்க இந்த லேடி வந்துட்டு கடத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த ஹீரோயினை காப்பாத்துறாரா, ஃபைனலா வந்துட்டு எதுக்காக அந்த மிஸ்டீரியஸ் லேடி வந்துட்டு ஒரு ட்ராலி பேக் எடுத்துட்டு எதுக்காக ஃபாரஸ்ட்குள்ள போனாங்க, இதுதான் வந்துட்டு கம்ப்ளீட்டா இந்த கதையா மாறுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா விஷுவலா எப்படி இருக்கும்னா, ஃபுட்டேஜ் மூவிஸ் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் டெக்னிக்ல ஃபாலோ பண்றதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா லைக் மேல் கேரக்டர் ஹீரோவோட கேரக்டர்ல இருக்க கேமரா ஃபுட்டேஜ் வியூ பாயிண்ட் மூலமா தான் நம்மளுக்கு ஸ்டோரி கேரி அவுட் ஆகும். செகண்ட் ஆஃப் ஃபுல்லா வந்துட்டு ஹீரோயினோட கேமரா ஃபுட்டேஜ்ல இருக்கிறத மூலமா நம்மளுக்கு வந்துட்டு வியூ கேரி அவுட் ஆகும். மோஸ்ட்லி இது வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ஸ்ல தான் கேரி ஆகும். ஏன்னா இந்த மாதிரி ஜான்ரால படங்கள் வரப்போ, ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஜான்ரால படங்கள் வரப்போ கேமராஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே ஷேக்கியா இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஃபுட்டேஜ் மூவினால அங்க நடக்கிற ஒரு கதையில வந்துட்டு அந்த கேரக்டர் வந்துட்டு அந்த கேமராவே ஹேண்டில் பண்றப்போ ரொம்பவே ரியலிஸ்டிக்காகவும் ரொம்பவே நம்ம பார்க்கறதுக்கு யதார்த்தமாகவும் இருக்கும். ஒரு யூடியூப்ல ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்ரி பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலையும் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஷேக்கியான ஆங்கிள்ஸ்லாம் வந்துட்டு கேமராஸ் நிறைய இடத்துல இருக்கும். சம்டைம்ஸ் அது வந்துட்டு ரொம்பவே நம்மளையும் ஃபீல் பண்ண வைக்கும், என்ன சினிமோட்டோகிராஃபியே ஒழுங்கா இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். அது கிடையாது, இந்த ஜான்ராவில் இந்த கேமரா ஆங்கிள்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால அப்படிதான் இருக்கும், நம்ம படம் பார்க்குறப்ப அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்கும். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஷேக்கியான கேமரா ஆங்கிள்ஸ் இருக்கிறப்போ சம்டைம்ஸ் டூ மச் இந்த கேமரா மோஷன் ரொம்பவே ஷேக் ஆயிட்டு இருக்கப்போ பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்க வந்துட்டு சம்டைம்ஸ் தலைவலி வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஏன்னா இந்த மாதிரி மூவிஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் சில கேம்ஸ்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு இப்படின்னு ஜிடி அந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆங்கிள்ஸ் திரும்புறப்போ நம்மளுக்கே ஆக்சுவலாக டிசீனஸ் வரும், ஒரு சிக்காக நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இந்த ஜான்ரால இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஸோ த்ரோ அவுட்டாக சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்கிறது ஷினோஸ் தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஏன்னா இதை கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணதை தான் நம்ம பார்க்கணும். கூடவே வந்துட்டு சினிமோட்டோகிராஃபியும் யூஸ்வலான சினிமோட்டோகிராஃபியும் த்ரோ அவுட் த மூவி கேரி அவுட் ஆகும் தான் நம்ம சொல்லணும். மியூசிக் பொறுத்த வரைக்கும் சுஷின் ஷியாம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆவேஷம், மஞ்சுமல் பாய்ஸ் இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் போட்ட பிரபலமான ஒரு மியூசிக் டைரக்டர் நம்ம சொல்லலாம். இந்த படத்தோட டைரக்டர் சைஜு ஸ்ரீதரன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர் தான் வந்துட்டு த்ரூ அவுட் த மூவி டைரக்ட், ரைட்டர், எடிட்டர் எல்லா வேலையும் இவர் தான் பார்த்துருக்காரு. இதுக்கு முன்னாடி இவர் வந்துட்டு இருந்தது வந்துட்டு ஒரு எடிட்டராக இருந்தார். ஃபுட்டேஜ் வந்துட்டு இவருக்கு ஒரு டெபியூ டைரக்டர் மூவியாக இருக்கு. பிளஸ் எடிட்டராக இவர் இருந்த மூவிஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா அஞ்சம் பாதிரா,
கும்பலங்கி நைட்ஸ், வைரஸ், இந்த மாதிரி பல படங்களுக்கு, ஆண்ட்ராய்ட் கொஞ்சப்பன், இந்த மாதிரி ஃபேமஸான ஹிட் படங்களுக்கு இவர் ஒரு எடிட்டராக இருந்தார் நம்ம சொல்லலாம். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் எடிட்டர் இன் கேரளா இண்டஸ்ட்ரி நம்ம சொல்லலாம். ஸோ இது அவரோட டெபியூ மூவியாக அமைஞ்சிருக்கு. ஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் நீட்டாகவே கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. லாங் ஷாட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஜான்ரால ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அட்டம் பண்ணியிருக்காங்க இன் இந்தியா. ஸோ இது ஒரு நல்ல அட்டம்ப்ட்னு பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் இவங்க திரைக்கதையில் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல இவங்க கொஞ்சம் கூடுதலாக ரைட்டிங்கில் கொஞ்சம் அழுத்தமாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக மூவி இன்னுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஜான்ராலாம் வந்துட்டு நியூ டைப் ஆஃப் ஜான்ரா. மலையாளம் இண்டஸ்ட்ரி இந்த எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு பேர் போன ஒரு இண்டஸ்ட்ரினே நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிம்ஸ் ஜான்ரால ரிலீஸ் ஆன ஃபேமஸான மூவிஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா 1999 ரிலீஸ் ஆன பிளேர் விட்ச் ப்ராஜெக்ட், 2007 ரிலீஸ் ஆன பாரநார்மல் ஆக்டிவிட்டி, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபிலிமா வந்துட்டு இந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஜான்ரால ஃபர்ஸ்ட் வந்த படம் வந்துட்டு 1980s தான் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படத்தோட பேர் கேனிபல் ஹாலோகாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு இட்டாலியன் மூவி அது. ஸோ அந்த ஜான்ராவை அடாப்ட் பண்ணி தான் கம்ப்ளீட்டா சைஜு ஸ்ரீதரன் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு நல்ல அட்டெம்ப்ட், பட் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கனால த்ரூ அவுட் த மூவி கொஞ்சம் என்கேஜ் ஆகாமல் போன மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குது நம்மளுக்கு. பட் இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தெட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃபுட்டேஜை வந்துட்டு ஒரு சில்வர் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் இருக்கும்னு டெஃபினட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம்.